சென்னை அடையாறு ஆற்றில் குதித்து ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்வாதி. சொல்லுங்க, ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டவர் யார்? அவர் பற்றிய விவரங்கள் சொல்லுங்க. எதுக்காக தற்கொலை செய்தார்? அதை பற்றிய தகவல் இருந்தால் சொல்லுங்க. திருநாவுக்கரசு என்பவர், அதாவது சுமார் 86 வயது மதிக்கத்தக்க திருநாவுக்கரசர் என்பவர் திடீரென்று இயற்கை உபாதை கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓட்டுநர்கிட்ட காரை நிறுத்த சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் அவர் திடீர்னு பிரிட்ஜ் மேல இருந்து கூவம் ஆற்றில் குதிச்சிருக்காரு. ஸோ இது குறித்த கூடுதல் தகவல் அந்த டிரைவர் கிட்ட கேட்போம். சரி, இப்போ என்ன நடந்தது எக்ஸாக்டா அதை பற்றி சொல்லுங்க. யூரின் வரதுக்காக நிப்பாட்ட சொன்னார். நான் சரி தள்ளி நிப்பாட்டுறேன், டிராஃபிக்காக இருக்குது, தள்ளி நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்கல, அர்ஜென்ட்டாக வருது நிப்பாட்றா அப்படின்னாரு. ஏற்கனவே இல்லை இந்த லைனில் கூப்பிட்டு போகும்போது அடிக்கடிக்கு அதுமாரி உச்சா போவார். சரி உச்சா போயிட்டு வருவாருன்ட்டு இறங்கினார். இறங்கிட்டு வேட்டி மறித்து கட்டிட்டு உச்சா போகிறதுக்காக இறங்கினார். இறங்கினோடனே கிட்ட போயிட்டு அது இப்படி அவருக்கு ஏற்கனவே சுகரு பிபிஎல்லாம் இருக்கார். அந்த இதில் அப்படியே சாஞ்சிட்டார். நான் பில்ட்டை ஊற்றுட்டு இறங்கி கையை பிடிச்சி பிடிக்கிறதுக்குள்ள மிஸ் ஆயிடுச்சு. வீட்டில் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனை இருக்கா? வீட்டிலலாம் எந்த பிரச்சனை இல்லை. வீட்டில் எல்லாமே ஓனர்லாம் எல்லாம் தங்கமான ஓனர், 4 பேருமே அவங்க ஃபேமிலி எல்லாம் நல்ல ஃபேமிலி, எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வீட்டில் எல்லாமே நல்லா பார்த்துக்குவாங்க. இது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்காக தான் வந்தோம். ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தான் அங்கே இட்டு வந்தோம். அவர் உச்சா அவரோட ஓட்டுநர் நம்மிடையே சொல்லும்போது இது தற்கொலை இல்லை அப்படிங்கிற மாதிரியும், அதாவது அவர் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக வந்த மாதிரியும், ஸோ உடனே அவர் தலை சுற்றி ஆற்றுல விழுந்த மாதிரியும் ஓட்டுநர் சொல்கிறாரு. மற்றபடி இவரை பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டிஃபென்ஸில் ஏற்கனவே வேலை செஞ்சுருக்காரு. ஸோ மத்திய ஊழியரான இவர், மத்திய அரசோட ஊழியரான இவர் 86 வயது இருக்கும். ஸோ இவர் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அடையாறு ஆற்றுல குதிச்சிருக்காரு. இவரோட உடலை மீட்கும் பணிகளை தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ அந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். அதாவது சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இவரோட உடலை மீட்கும் பணியில தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அதே மாதிரி இவர் கூட காவல்துறையினரும் இவருக்கு உதவி புரிஞ்சிட்டு வராங்க. ஸோ இதனிடையே இவரோட உடலை மீட்கிறது, இவரோட இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸை பார்க்கறதுக்காக அவரோட மகனும் இந்த சம்பவ இடத்துல இருக்காரு. ஸோ இவரோட உடலை தேடும் பணி தொடர்ந்து தீவிரமாயிட்டு இருக்கு. ஆண்ட்ரூஸ், ஸ்வாதி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. குறிப்பாக அவங்க குறிப்பிட்டது போல இந்த பாலங்களில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவரை உயர்த்தக்கூடிய திட்டம் தொடங்கி இருக்கிறது. அந்த திட்டம் முழுமை பெற்றால் இது போன்ற ஒரு தற்கொலை சம்பவங்கள், இது போன்ற ஒரு இயற்கை மரணமடையக்கூடிய செய்தியோ இனிமேல் நடக்காது என்ற ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். நன்றி ஸ்வாதி.